Storyboard Tamil. Subscribe for more videos. Click the bell button to get an update. வணக்கம். சுமார் 480 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றுனது தான் நம்ம பூமி. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றுனது நம்ம மனிதர்கள். 5,000 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றுனது தான் மதங்கள், ஜாதி எல்லாமே. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின மனிதர்கள் கிட்ட எந்த ஒரு கோட்பாடும் விதிமுறைகளும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இயற்கை மட்டும்தான். ஆனா காலப்போக்குல மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம இன்னைக்கு ஜாதி, மதம் அப்படிங்கிற பிரிவினையால எல்லாத்துல இருந்தும் பிரிஞ்சு நிக்கிறோம். அப்பேற்பட்ட ஜாதியும் மதமும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆதி மனிதர்களால முதலா உருவாக்கப்பட்டதுதான் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்ற சிந்து சமவெளி நாகரிகம். அந்த நாகரிகம்ல சாதன தர்மா அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, கடவுள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகளும் விதிமுறைகளும் வச்சு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி கோட்பாடுகளை கொண்டவங்க இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு இயற்கை மட்டும்தான் கடவுள். அந்த மாதிரி வம்சாவழியில வந்தவங்க தான் இந்த ரிஷிகள், முனிவர்கள் எல்லாமே. கோவில் அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, கோவில் அதாவது கோ அப்படின்னா ராஜா அப்படின்னு அர்த்தம், இல் அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தம். ராஜாக்கள் வாழ்ந்த வீட்டை தான் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே நம்பினது ராஜாக்களை மட்டும்தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பின்பற்றி வாழ்றது தான் அவங்களோட வாழ்க்கையவே வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு தனியான முடிவோ இல்லை எந்த ஒரு விஷயங்களையோ சிந்திச்சு செயல்படுறதை விட ராஜாக்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறது மட்டும்தான் அவங்க வேலையாவே வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய அரசர்கள்லாம் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு சிலை வைக்கிறத நம்ம ஒரு பழக்கமா வச்சிருக்கோம். அந்த மாதிரி அந்த ராஜாக்களுக்கு ஒரு சிலை வைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டை சுத்தி அவங்க கோவிலை அமைச்சு கட்டினாங்க. அதை தான் காலப்போக்குல நம்ம இப்போ கோவிலாவும் சாமியாவும் கும்பிட்டுட்டு வரோம். இந்த மாதிரி செஞ்ச மதத்தினரை தான் இந்து மதம், அதாவது ஆதி காலத்துல முதல்ல தோன்றுனது இந்து மதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு இயற்கையோடவும் ஒப்பிடுவாங்க. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முருகரோட ஒப்பிடுறோம். அந்த மாதிரி தான் இன்னொரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்க ஒரு அரசியா இருந்திருப்பாங்க. மதுரை நாட்டை ஆண்டவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க காலப்போக்குல மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட சிலையை தான் நம்ம இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு கும்பிட்டுட்டு வரோம். அந்த மாதிரி தான் வேற வேற ஊருக்கும் காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளையும் நம்ம கும்பிட்டுட்டு வரோம். அதனாலதான் நம்ம கடவுளை இன்னொரு பேரா ஆண்டவா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதாவது அந்த நாட்டை ஆண்டவங்களை தான் நம்ம ஆண்டவா, கடவுளே அப்படியெல்லாம் சொல்லி இப்ப நம்ம காலப்போக்கில் கும்பிட்டுட்டு வரோம். அப்படி உருவான ஒரு மதம் தான் இந்து மதம். உலகத்திலேயே முதல்ல தோன்றின ஆதி மதம். அப்படி இரண்டாவதா தோன்றின மிகப்பெரிய மதம் ஜூடரிசம், அதாவது யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரஹாம் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்ட ஒரு மதம் தான் யூதர்கள் அப்படின்றவங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது யூதர்கள் இயற்கையாவே ரொம்பவே புத்திசாலியானவங்களா இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, அவங்க குழந்தைகள் கருவுல இருக்கும் போதே தாய்மார்களை அந்த அளவுக்கு அறிவுள்ளவங்களா இருக்க வைப்பாங்க. அதாவது தாய்மார்கள் கருவுற்ற பிறகே அவங்கள நல்ல புத்தகங்களை படிக்க வைக்கிறது, ரொம்ப நல்ல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட வைக்கிறது, அந்த மாதிரி செஞ்சு பிறக்கிற குழந்தைய அறிவுள்ள குழந்தையாவும் ஆரோக்கியமான குழந்தையாவும் பிறக்க வச்சாங்க. அதனாலதான் நம்ம யூதர்களை ரொம்பவும் அறிவாளிக அப்படின்னு இப்பவும் பேசிட்டு இருக்கோம். மூன்றாவதா தோன்றின மிகப்பெரிய மதம் புத்த மதம். அதாவது ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 500 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின மதம் புத்த மதம் அப்படின்னு சொல்றாங்க. புத்தரை பத்தி தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. அவங்க வம்சாவழியில காஞ்சிபுரம் அப்படிங்கிற மாவட்டத்துல இருந்து பெரிய லெவல்ல வந்தவர் தான் போதி தர்மர் அப்படின்னு சொல்றாங்க. போதி தர்மருடைய வம்சத்துல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் ஜென் புத்திசம் அப்படின்னு சொல்றாங்க. சீன மக்கள் இதை மிகவும் உண்மையா நம்பி இப்பவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது தான் கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்துவ மதம். கிறிஸ்துவ மதத்துக்கு பிறகு உருவானது தான் இஸ்லாமிய மதம். ப்ராஃபட் முகமது அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டது தான் இஸ்லாமிய மதம். அதாவது ஒரு மனுஷனை நீ இந்த ஒரு விஷயத்த செய், இந்த விஷயத்த செய்யாத அப்படின்னு ஒரு சக மனுஷன் சொன்னான்னா கண்டிப்பா அதை எவனுமே செய்ய மாட்டான். ஏன்னா அதுதான் இப்ப இருக்க நம்ம காலகட்டத்துல நடக்கிற ஒரு விஷயம். இதுவே கடவுள், ஜாதி, மதம் அப்படிங்கிற பிரிவினையில சொன்னா ஏதோ அவன் கேட்கதான் செய்யறான்.
அதனால் ஒவ்வொரு மதமும் ஜாதியும் ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே தவிர மனுஷன்தான். அதாவது புத்தர்கிட்ட ஒரு மனுஷன் போய் கேட்டானாம், புத்தரே, கடவுள்னா யாரு, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டாராம். புத்தர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சிரிச்சுட்டே அந்த மனுஷனோட தலையை காமிச்சாராம். புத்தர் இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனுமே தான் சுய அறிவோடு சிந்திச்சு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். இவன் செய்கிறான் அவன் செய்கிறான் அப்படிங்கிறதுனால நம்மளும் கூட சேர்ந்து தப்பு செஞ்சிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்களேன். இப்போல்லாம் நம்ம டிராஃபிக்கில் ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். சிக்னல் போட்டிருப்பாங்க. எதிர் ரோட்ல இருந்து இங்கே நம்ம போகிறதுக்கான வழிக்கு ஒரு 5 நொடி 4 நொடி இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிற்காம கிளம்பி போயிட்டே இருப்போம். இதனால எதிர்க்க இருக்கவன் என்ன பாதிப்படைய போகிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம கரெக்டான டைமுக்கு ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். ரொம்பவே சுயநலமான வாழ்க்கையை நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜாதி மதம் அப்படிங்கிறதே மனுஷன் ஒரு நல்லதை செய்யணும், நல்ல விஷயத்த கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம அந்த ஜாதி மதத்தை வச்சே சண்டை போட்டுக்கிறோம், பல பிரிவினைகளை உண்டாக்கிக்கிறோம். அதனால ஜாதி மதம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயம் நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாலே ரொம்ப நல்லது. நன்றி. Story Boat Tamil. Subscribe for more videos. Click the bell button to get an update.